ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ருசியான நண்டுக்கால் ரசம் பண்ண போகிறேன். அதுக்கு 2 தக்காளி எடுத்துகிட்டு 1.5 தக்காளியை விதை தனியாக சதை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். இனி அந்த அரை தக்காளியும் விதையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடணும். இனி ஒரு இடிகளில் கொஞ்சம் ஜீரகம், நல்ல மிளகு, பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி இலை போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சிடணும். இனி ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வத்தல் போட்டால் நல்ல மணமாக இருக்கும். சரி, அதனால அதையும் போட்டுடுங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம இடித்து வச்சுருக்கக்கூடிய அந்த இஞ்சி பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். இனி கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துடுங்க. அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சமாக மிளகாப்பொடி, மல்லிப்பொடி சேர்த்து நண்டோட காலையும் போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நண்டோட கால் கலர் மாறி சிவப்பு கலர் மாறணும். இதுக்கு கூடவே மஞ்சள் பொடி சேர்த்துடுங்க. இனி வெட்டி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் சேர்த்து வதக்குங்க. அது தனித்தனியாக துண்டு துண்டாகவே இருக்கணும், மசிஞ்சு போயிடக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான புளி 2 கப்பு தண்ணி சேர்த்து உப்பு புளிப்பு சரி பார்த்துடுங்க. லேசாக கொதித்த உடனே மல்லியில் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான நண்டுக்கால் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு.